சீமான் அவர்கள் மேல ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு எங்களுக்கு. இப்ப அதை அவர் வர வரவே கெடுத்துக்கிட்டு வர்றாரு. தலைவா ஒன்னே ஒன்று சொல்றோம், 2026ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே. இதுல சீமான்ற ஒரு தற்குறி உள்ள வர வேண்டாம் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல அது அவரோட இஷ்டம். இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமான் அண்ணா அவர்களுக்கு, அண்ணா உங்க கட்சியில முதல்ல ஒரு வார்டு மெம்பரா ஜெயிச்சுட்டு அப்புறம் தாவேக்காவை பத்தி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பேசாதீங்கண்ணே. உங்களுக்கு பேசுறதுக்கான இது இல்லைண்ணே, யோகியதையே இல்லைண்ணே. இந்த கூட்டத்தை அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாங்க. நீங்க தான் சொல்லுவீங்களே, நான் மான் ஊறுகாய் சாப்பிட்டேன், புளி ஊறுகாய் சாப்பிட்டோம்ங்களே, வாங்க உங்க மண்டலத்துக்கு வாங்க. நாங்க மண் ஊறுகாய் எப்படி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டா வாங்க. எங்களோட வந்து விவசாய காட்டுக்குள்ள இறங்கி பாருங்க, தெரியும் மண் ஊறுகாய் எப்படி சாப்பிடலாம். அண்ணே உங்களை மாதிரி நாங்கள் ஆன்லைன்ல திரள் நிதி கூட்டுற கூட்டம் இல்லைண்ணே. இது தளபதிக்காக உண்மையாகவும் உயிராகவும் வந்த கூட்டங்கண்ணே. ஆனால் நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்றோ தளபதி ரசிகர் இல்லைண்ணே. பிறந்ததுலேருந்தே அப்படிதானே. எங்களுக்கு எப்போ வந்து நினைவு தெரிஞ்சதோ அதிலிருந்து நாங்கள் தளபதி வெறியனா இருக்கிறேண்ணே. இனிமேல் நீங்கள் தளபதி பற்றி பேசணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வார்டில் ஒரு நம்பராக ஜெயிச்சுட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாதீங்கண்ணே. உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை, யோகிதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சீமான் சொல்றாங்க. 2026ல யார் தற்குறி யார் முதலமைச்சர் தெரிவிப்போம். சீமான் வந்தது தற்குறி. ஆடாங்குது போடாங்குது கெட்டவாதி யூஸ் பண்றது, அதாவது தனிப்பட்ட இது அண்ணார் தாக்குது, தனிப்பட்ட தாக்குதல். உனக்கு பேசவும் முடியல, பண்ணவும் முடியல, பைசா தனிப்பட்ட தாக்குதல் பண்றீங்க. என்ன பெட்டி வாங்கி மீடியால உட்கார்ந்து வந்ததை பேசுற போனதை பேசுற, அவனால 10 பைசாக்காக என்ன பேசலாமா? அவனுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கிறாருங்களா, ஒரு வார்டு கவுன்சில் இருக்கிறாருங்களா, இவ்வளோ பெரிய சீமானுங்கிறீங்களே, அவருக்கு பின்னாடி ஒரு நம்பரு வார்டு கவுன்சிலர் ஒரு யாராவது ஒரு நிற்கிறாருங்களா? என்ன திக்கிறாருங்க? திறநதி கூட்டிட்டு கட்சி, அது ஆளுங்கட்சி கிடையாது. நீ ஆசீர்வாதினா மக்களுக்கான பிரச்சனைகளையும் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கான தீர்வு தான் பார்க்கணும் தவிர நம்பி வர்றீங்களா முன்னாடி ஒரு ஆளை முன்னாடி பண்ணி விஜயகாந்த் மக்களோட பிரச்சனை பத்தி எத்தனை பிரச்சனை இருக்கு எங்க தலைவர் சார் பாரு கேட்டுங்க. எங்க தலைவர் சார் மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டுங்க. என்னையா தளபதி எப்ப தனிப்பட தாக்குதல், தனிப்பட தளபதி உனக்கு என்ன பண்ணாரு பேசலாம். கிடையாது. அவரு ஒரு அரசியல்வாதினா மக்களோட குறைகளையும் மக்களோட பிரச்சனை தீர்க்கணும். நீ தனிப்பட்ட கருத்து விஜய் 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 பத்தி பேசுறேன். என்னங்க இது அரசியல்வாதி பேச வச்சா?